அன்பான நேயர்களுக்கு வணக்கம். உங்களை இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு வரவேற்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்போட நாம இணைஞ்சிருக்கோம். நிச்சயமா. இன்னைக்கு நம்ம கிட்ட அம், ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான மூலப்பொருள் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் சிந்தனையாளரோட வரிகள் இது. ம், வள்ளலார். ஆமா, அதேதான். வள்ளலார் எழுதிய அனுள் விளக்க மாலை அப்படிங்கிற நூலோட 2வது பாடல். இது சும்மா பார்க்கறதுக்கு இயற்கையை வர்ணிக்கிற ஒரு சாதாரண கவிதை மாதிரி தெரியும். ஆனா அது அப்படி இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய வரைபடமே இருக்கு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல தகவல்களோட பெருவெள்ளத்துல சிக்கி தினசரி வாழ்க்கையோட ஓட்டப்பந்தயத்துல மூச்சு திணறி போயிருக்கிற உங்களுக்கு இந்த தேடல் ஒரு பெரிய ஆம், ஒரு ரிலீஃபா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இது ஒரு ஆழமான மன அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, கையில இருக்கிற நூற்றுக்கணக்கான குறிப்புகளை தாண்டி எந்த ஒரு பாடலோட தத்துவத்தை நாம இன்னைக்கு அக்குவேரா ஆணிவேரா அலச போறோம். வாங்க இந்த தகவல்களோட ஆழத்துக்கு போலாம். நான் இந்த பாடலை பலமுறை வாசிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறையும் இது ஆ ஒரு புதிய பரிமாணத்தை துறக்குதுன்னு தான் சொல்லணும். இதுல வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, என்னன்னா, வள்ளலார் இத வெறும் வார்த்தைகளோட தொகுப்பா உருவாக்கல. இது மனித உணர்வுகளோட ஒரு ஆன்மீக தேடலோட மிக தெளிவான ஒரு படிநிலை, அதாவது ஒரு ப்ரோக்ரெஷன். ஒரு ப்ரோக்ரெஷன். சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, கண்ணுக்கு தெரியும் மிக எளிய ஒரு பருப்பொருள் உலகத்துல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா பயணம் செய்து எந்த ஒரு வடிவமும் இல்லாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடனத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஒரு கட்டிடத்தை எழுப்புற மாதிரி இல்லையா? அதேதான். அடித்தளத்திலிருந்து தொடங்கி உச்சிக்கு செல்ற அந்த ஒரு உத்தி இந்த கவிதையில மிக நேர்த்தியா கையாளப்பட்டிருக்கு. சரி, அந்த அடித்தளத்தை நாம முதல்ல கவனிப்போம். நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு சுட்டெரிக்கும் கோடை வெயில்ல எந்த ஒரு இலக்கும் இல்லாம ரொம்ப சோர்வோட நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி அனல் வீசுது. ஆமா, இந்த நவீன வாழ்க்கையோட அன்றாட போராட்டங்களை, மன அழுத்தங்களை இந்த வெயிலோட நாம ஒப்பிட்டுக்கலாம். அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு சின்ன ரிலீஃப், ஒரு ஆறுதல். சரியா சொன்னீங்க. அதத்தான் வள்ளலார் முதல் 2 வரிகள்ல ரொம்ப நுட்பமா பதிவு செய்றாரு. கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே. ஆ, அருமையான வரிகள். சோர்வா இருக்கிற உங்களுக்கு இளைப்பாற ஒரு மரம் கிடைக்குது. அத அவர் வெறும் மரம்னு சொல்லாம குளிர்தரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு குளிர்ந்த மரம். ஆமா, அதுக்கப்புறம் அந்த மரத்தோட தருநிழல் கிடைக்குது. அந்த நிழல்ல உட்கார்ந்த உடனே உங்களோட பசிய போக்க நிழல் கனிந்த கனி கிடைக்குது. ம், மரம், நிழல், கனி. ஆ, இந்த 3 வார்த்தைகளும் அடுத்தடுத்து வர்றது தற்செயலானது இல்லைன்னு தோணுது. நிச்சயமா தற்செயல் இல்ல. அந்த வரிசை முறைதான் இந்த பாடலோட முதல் திறவுகோள். மனித உளவியல்லையும் சரி, வாழ்வியல்லையும் சரி, மனித தேவைகளோட படிநிலை வளர்ச்சி அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. மாஸ்லோஸ் ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு மனுஷன் நெருக்கடியான சூழல்ல இருக்கும்போது அவனோட முதல் தேவை என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு தான். சரியா சொன்னீங்க. வெயிலோட கடுமையிலிருந்து தப்ப ஒரு தங்குமிடம் வேணும். அதுதான் அந்த குளிர்தரு. இது பாதுகாப்பிற்கான ஒரு அடிப்படை தேவை. சரி, மரத்தடியில வந்து நின்னாச்சு. அடுத்த கட்டம் என்ன? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா, உடல் அந்த சூட்ல இருந்து தணிஞ்சு ஒரு அமைதியை கேட்கும். அதுதான் தருநிழல். அந்த நிழல் தரும் அமைதி. பாதுகாப்பும் அமைதியும் கிடைச்ச பிறகுதான் உயிருக்கு தேவையான ஆற்றலை தேடுற உணர்வும் வரும். அதாவது பசி. அதேதான். அந்த பசியை தீர்ப்பதுதான் நிழல் கனிந்த கனி. வெயில்ல வாடுற ஒரு உயிருக்கு வெறும் பாதுகாப்பை மட்டும் தராம அமைதியையும் தந்து அதற்கான ஆற்றலையும் வழங்குற இந்த செயல்பாடு இருக்கு. ம். இது பிரபஞ்சத்தோட எல்லையில்லா கருணைக்கு ஒரு அற்புதமான உருவகம். இயற்கை எப்படி நம்ம தேவைகளை ஒன்றன் பின் ஒன்றா மிக சரியா பூர்த்தி செய்யுது அப்படிங்கறத ஒரு தர்க்கரீதியான கட்டமைப்பா அவரு கொடுக்கறாரு. இதை யோசிக்கும் போதே எனக்கு ஒண்ணு தோணுது. நாம ஒரு மரத்தோட நிழல்ல கிடைக்கிற பழத்தை சாப்பிட்டுடுறோம். பசி ஆறிடுச்சு. ஆனா மனித மனம் அத்தோட திருப்தி அடைஞ்சிடுமா? நிச்சயமா இல்ல. அடுத்த தேவையை நோக்கி நகரும். பசிக்கு உணவு கிடைச்ச உடனே அந்த உணவை சரிக்கவும் தொண்டையோட வறட்சியை போக்கவும் தண்ணீர் தேவைப்படும். அந்த இயல்பான தேடலை தான் அவர் அடுத்த வரியில சொல்றாரு. ஆமா, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்ததன் நீரிடை மலர்ந்த சுகந்த மணம் மலரே. பழம் சாப்பிட்ட பிறகு உங்க தாகத்தை தீர்க்க ஒரு நீர் ஓடை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் வெறும் தண்ணீர் இல்ல, மிக இனிமையான சுவை கொண்ட தீஞ்சுவை தண்ணீர். தீஞ்சுவை தண்ணீர், ஆமா. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. தாகத்துக்கு தண்ணீர் சரி, ஆனா அந்த தண்ணீரோட நிக்காம அந்த நீர்ல பூத்திருக்க ஒரு நறுமணமிக்க மலரையும் அவரு பாக்குறாரு.
ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. தண்ணீர் அப்படிங்கிறது உயிர் பிழைக்க அவசியமான ஒரு விஷயம். ஆனா மலர் அப்படி இல்லையே. அது ஒரு அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? சரியா கேட்டீங்க. இதத்தான் நாம மனித மனதோட ஆழமான பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்கணும். அடிப்படை உயிர்வாழும் தேவையிலிருந்து ஒரு மனிதன் தன்னை உணரும் உச்சகட்ட நிலைக்கும் அழகியல் தேடலுக்கும் எப்படி நகர்றான் அப்படிங்கறத இந்த நீர் மற்றும் மலர் குறியீடுகள் நமக்கு உணர்த்துது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. தாகத்துக்கு நீர் அப்படிங்கிறது உடலோட தேவை. ஆனா அந்த நீர்ல மலர்ந்திருக்கிற மலரை பார்த்து ரசிக்கிறது மனதோட தேவை, ஆன்மாவோட தேவை. ஓஹோ! ஒரு மனிதன் பசியோடும் தாகத்தோடும் இருக்கும்போது அவனால ஒரு பூவோட அழகை ரசிக்க முடியாது. அவனோட உடலியல் தேவைகள் எல்லாம் பூர்த்தியான பிறகுதான் அவனுக்குள்ள இருக்கிற ரசனை விழுத்துக்குது. ரொம்ப ஆழமான கருத்து இது. ஆமா. பிரபஞ்சம் அல்லது இறைவன் அப்படிங்கிறவன் வெறும் உங்க உயிர் வாழும் தேவைகளை மட்டும் இயந்திரத்தனமா பூர்த்தி செய்றவன் கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு ஒரு நறுமணத்தை, ஒரு அழகை, ஒரு அர்த்தத்தை வழங்குபவனாகவும் இருக்கான். அப்ப உயிர் வாழ்றது வேற, வாழ்க்கையா அதோட முழு அழகோட வாழ்றது வேற. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த வேறுபாட்டை தான் தீஞ்சுவை தண்ணீர் அப்புறம் சுகந்தமான மலர் இந்த ரெண்டும் வேறுபடுத்தி காட்டுது. வாழ்வதற்கும் வாழ்க்கையை ரசிப்பதற்கும் உள்ள வித்தியாசம். இதை விட அழகா இதை செல்ல முடியாது. ஒரு மனிதன் வெயில்ல இருந்து தப்பி பாதுகாப்பான மரத்தடிக்கு வந்து உணவு சாப்பிட்டு நீரருந்தி ஒரு மலரோட அழகையும் வாசனையும் ரசிக்கிற மனநிலைக்கு வந்துட்டான். உடலும் மனமும் ஒரு விதமான சமநிலை அடைஞ்சிடுச்சு. ஆமா. அடுத்தபடியா கவிதை எங்க பயணிக்குதுன்னு பார்க்கலாம். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விலை சுகமே, சுகத்திலுறும் பயனே. அருமை. வெயில்ல நடந்து வந்த நீங்க இப்போ ஒரு மேடையில உட்கார்ந்திருக்கீங்க. உங்கள தழுவி ஒரு மென்மையான காற்று வீசுது. அந்த காற்றினால உங்களுக்கு ஒரு அலாதியான சுகம் கிடைக்குது. இதுவரைக்கும் மரம், பழம், தண்ணீர், பூ அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி பேசின கவிதை இங்கே கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கு மாறுது. ஆமா. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மாற்றம் ரொம்ப முக்கியமானது. இங்கேதான் இந்த கவிதை ஒரு இயற்பியல் உலகத்திலிருந்து, அதாவது பிசிக்கல் வேர்ல்ட்லிருந்து அருவ உலகம்னு சொல்ற அப்டிராக்ட் உலகத்துக்கு ஒரு மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்துது. ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. ஆமா. காற்று அப்படிங்கிறது வெளி உலகத்துல நாம உணர்ற ஒரு பௌதிக நிகழ்வு. அந்த மின்காற்று நம்ம உடலை தொடும்போது அது உள்ளே சுகமா அல்லது ஒரு அமைதியா மாறுது. வெளியிலிருந்து வர்ற ஒண்ணு உள்ளே உணர்வா உருமாறுது. எக்ஸாக்ட்லி. ஆனா வள்ளலார் அந்த சுகத்தோட நிக்கல. சுகத்தில் உறும் பயனே அப்படின்னு ஒரு ஆழமான கேள்விய அல்லது ஒரு முடிவை முன்வைக்கிறாரு. இத நாம பெரிய படத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அதாவது ஒரு பிக்கர் பிக்சர்ல பார்த்தா, ஆமா, ஒரு சுகம் கிடைக்குதுன்னா அந்த சுகத்தினால மனித ஆன்மாவிற்கு என்ன இறுதி பயன் கிடைக்க போகுது? நாம அன்றாட வாழ்க்கையில பல சுகங்களை தேடி ஓடுறோம். வசதியான வீடு, வாகனம், ஆடம்பர பொருட்கள்னு எல்லாமே நமக்கு ஒரு சுகத்தை தருது. ஆனா அதோட இறுதி பயன் என்ன? அதுதான் கேள்வி. அது வெறும் தற்காலிக அமைதியா இல்ல நிரந்தரமான ஆன்மீக விடுதலையா? ஒரு மெல்லிய காற்று நம்ம தோலை தொடர்றதிலிருந்து தொடங்கி மனித ஆன்மா அடையும் உச்சகட்ட பேரின்பம் வரை அவர் ஒரு பாலத்தை அமைக்கிறார். வாவ்! புற உலகத்துல வீசும் காற்று அக உலகத்தோட அமைதியாகி அந்த அமைதி ஆன்மாவோட நிரந்தரமான ஆனந்தமா மலர்றத தர்க்க ரீதியாகவும் கவித்துவமாகவும் இங்கே அவர் பதிவு செஞ்சிருக்கார். புற உலக காற்று அக உலக அமைதியா மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. நம்ம அடிக்கடி வெளி உலகத்திலே எல்லா மகிழ்ச்சியும் இருக்குன்னு நினைச்சு தேடி அலையறோம். ஆனா அது மனித இயல்பு. ஆனா அந்த வெளிப்புற காரணிகள் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மையான அமைதியை தட்டி எழுப்புற கருவிகள் தான் அப்படிங்கறத இந்த வரிகள் உணர்த்துது. சரியா சொன்னீங்க. இது ஒரு தனி மனிதனோட உள்நோக்கிய பயணம். ஆனா கவிதை இதோட முடிஞ்சிடல. இதுவரை இயற்கைய, காற்ற, நீரை வர்ணிச்சு தனக்குள் ஏற்படுற அமைதிய பத்தி பேசினவரு சடனா இறுதி வரியில முற்றிலும் வேற ஒரு தளத்துக்கு தாவுறாரு. அது ஒரு மிகப்பெரிய திருப்பம். ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்தருளே. இதுவரை இயற்கையோட கூறுகள்ல இறைவனைக் கண்டவர் இப்போ அவரை தன்னை மணந்த மணவாளனாகவும் பொதுவெளியில ஆடும் அரசனாகவும் நேருக்கு நேரா அழைக்கிறாரு. தன் மாலையை ஏற்றுக்கொண்டு அருள் புரியும்படி கேட்கிறாரு. தனிமனித அமைதியிலிருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடு கலக்கிற இந்த பரிணாமம் உண்மையிலே என்னை ரொம்ப வியப்புல ஆழ்த்துது. இது ஒரு மிகச் சக்தி வாய்ந்த உச்சக்கட்டம். ஆடையிலே இணை மணந்த அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தை கொஞ்சம் ஆழமா கவனிப்போம். ஆடைனா இங்க எதை குறிக்குது? ஆடை அப்படிங்கிறது இங்கே குழந்தை பருவத்தை குறிக்கலாம், அல்லது இந்த ஆன்மா உடலெடுத்த அந்த ஆதி தருணத்தை குறிக்கலாம். ஓ, தொடக்க காலத்துல இருந்தே. ஆமா, தான் பிறந்த காலத்திலிருந்தே, இந்த ஆன்மா உருவான காலத்திலிருந்தே இறைவனுக்கும் தனக்கும் உள்ள ஆழமான பிரிக்க முடியாத பந்தத்தை இது உணர்த்துது.
மணவாளன் அப்படிங்கிற சொல். மணவாளன் அப்படிங்கிற சொல் முழுமையான அன்போட பிணைப்பை குறிக்குது. எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு காதல் அது. அடுத்து வர்ற வார்த்தை தான் தத்துவத்தோட உச்சி. பொதுவில் ஆடுகின்ற அரசே. ஆமா, பொது அப்படிங்கிறது அம்பலம் அல்லது சித்சபைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பிரபஞ்ச வெளி. இறைவன் அப்படிங்கிறவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் சொந்தமானவன் கிடையாது. அவன் எல்லோருக்குமான பொதுவெளியில இயங்கும் மாபெரும் சக்தி. அதேதான், எல்லைகள் இல்லாத ஒரு பிரபஞ்ச நடனக்காரன். ஒரு பக்கம் மிக நெருக்கமான மணவாளன், மறுபக்கம் எல்லைகள் இல்லாத பிரபஞ்ச அரசன். இந்த முரண்பாட்ட அதே சமயம் இந்த முழுமைய அவர் ஒரே வரியில இணைக்கிறாரு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப தூண்டுது இல்லையா? ஆமா, தனிப்பட்ட அன்பிற்கும் பிரபஞ்சத்தோட பரந்த தன்மைக்கும் இடையே உள்ள அந்த இணைப்பு அற்புதம். இறுதியில் அவரு என் அலங்கல் அணிந்தொருளே அப்படின்னு முடிக்கிறாரு. அலங்கல்னா மாலை. ஆமா, மாலை. இதுவரை அவர் வார்த்தைகளால் தொடுத்த இந்த மாலைய, அல்லது தனது ஒட்டுமொட்ட ஆன்மாவையே ஒரு மாலையா மாற்றி அந்த பிரபஞ்ச நடனக்காரன்கிட்ட அர்ப்பணிக்கிறாரு. தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு என் அன்பையும் என் பாடலையும் ஏற்றுக்கொண்டு என்னை ஆட்கொள் அப்படின்னு கேட்கறதுல உள்ள அந்த முழுமையான சரணடைதல் ஆழமா பதியுது. கண்டிப்பா. எல்லாவற்றையும் அனுபவிச்ச பிறகு இறுதியா நம்ம சென்றடைய வேண்டிய இடம் அந்த புதுவெளி தான் அப்படிங்கறத இது உணர்த்துது. அந்த சரணடைதல் இல்லாம இந்த பயணம் முற்று பெறாது இல்லையா? நிச்சயமா. மனிதன் முதல்ல தன்னை தக்க வச்சுக்க போராடுறான். அதாவது மரம், பழம். பிறகு வாழ்க்கையோட சுவையை அனுபவிக்கிறான். அது நீர், மலர். பின்பு அக அமைதியை காண்கிறான். அது காற்று, சுகம். ஆனா இதெல்லாம் அவனுக்குள்ளேயே சுழல்ற விஷயங்கள். இதை தாண்டி அவன் என்றாவது ஒரு நாள் தனது அகங்காரத்தை, தனது நான் அப்படிங்கிற எண்ணத்தை அழிச்சு இந்த பிரபஞ்ச சக்தியோட தன்னை இணைச்சுக்கணும். அதுதான் அந்த அலங்கல் அணிந்தருளே அப்படிங்கிற சரணடைதல். ரொம்ப ஆழமான விளக்கம். வள்ளலாரோட இந்த பாடல் வெறுமனே பக்தி இலக்கியம் மட்டும் இல்ல. இது மனித மனதோட உளவியல் கட்டமைப்பு மற்றும் ஆன்மீக பரிணாமத்தோட மிக சிறந்த ஆவணம். இத இன்றைய நவீன வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா நாம எந்த படியில நின்னுட்டு இருக்கோம், எந்த படியை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நமது இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். ஒரு முறை நாம பயணிச்ச பாதையை திரும்பி பார்ப்போம். சோர்வான ஒரு கோடை நாள்ல ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் குளிர்ந்த மரத்தோட நிழலா ஆரம்பிக்குது இந்த பயணம். ஆமா. அந்த நிழல்ல கிடைக்கும் பசி தீர்க்கும் கனியா, தாகம் தீர்க்கும் இனிய நீரா, அந்த நீர்ல மலர்ந்திருக்கும் அழகிய நறுமண மலரா விரிவடையுது. அதன்பின் உடலை தழுவும் மெல்லிய காற்றா மாறி அந்த காற்று மனித மனதிற்குள் உருவாக்கும் சுகத்தோட இறுதி பயனை நோக்கி நகருது. இறுதியா சிறுவயதிலேயே தன்னை ஆட்கொண்ட மணவாளனா, இந்த பிரபஞ்ச பொதுவெளியில ஆடும் மாபெரும் அரசனா அந்த பயணம் முழுமையடையுது. ஒரு எளிய இயற்கை வர்ணனையா தொடங்கி பிரபஞ்சத்தோட உச்சகட்ட தத்துவத்தை ஒரு சில வரிகளுக்குள்ள எப்படி பொதிந்து வச்சிருக்க முடியும்னு நினைக்கும்போது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு. மனித வாழ்க்கையோட ஒட்டுமொத்த தேடலையும் இந்த 5 வரிகளுக்குள்ள சுருக்கி காட்டியிருக்கிறதா வள்ளலாரோட மேதைமை. உண்மைதான். இன்னைக்கு நாம நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் ஆடம்பரங்களுக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த ஓட்டத்தோட இறுதி இலக்கு என்ன அப்படிங்கறத நாம அடிக்கடி மறந்துடுறோம். இந்த பாடல் அந்த இலக்கு என்ன அப்படிங்கறத நமக்கு நினைவூட்டுது. ஆமா, வெறும் பௌதிக தேவைகளை தாண்டி அக அமைதியையும் அந்த அமைதியின் மூலம் பிரபஞ்சத்தோடு கலக்கும் உணர்வையும் நம்ம அடையணும் அப்படிங்கறத இதோட மையக்கருத்து. இந்த ஆழமான விவாதம் நேயர்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை வழங்கியிருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா. தகவல்களோட பெருவெள்ளத்துல மூழ்கி இருக்க உங்களுக்கு இது ஒரு சிறப்பான வெளிச்சத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த பாடல் வெறும் பழைய இலக்கியம் இல்ல, இன்றைய உங்க வாழ்க்கை போராட்டங்களுக்கான ஒரு வழிகாட்டி. சரி, நாம விடைபெறும் நேரத்துக்கு வந்துட்டோம். ஆமா. செல்றதுக்கு முன் உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனை தூண்டல். வள்ளலார் இயற்கையோட மிக எளிய விஷயங்கள்ல ஒரு சாதாரண மரத்தோட நிழல்லையும் ஒரு ஓடையோட தண்ணீர்லையும் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய அரசனை கண்டாரு. அந்த எல்லையில்லா அழகா உணர்ந்தாரு. உங்களை சுற்றியுள்ள அன்றாக இயற்கையில உங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய எந்த அற்புதமான விஷயத்த இதுவரை நீங்க கவனிக்காம உங்க வேலை அவசரத்துல கடந்து சென்றிருக்கீங்க? சற்று சிந்திச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி.
அடுத்த முறை ஒரு மரத்தோட நிழல்ல ஒதுங்கும் போதோ அல்லது ஒரு குளிர்ந்த மெல்லிய காற்று உங்க முகத்தை தழுவும் போதோ வள்ளலார் சொன்ன இந்த ஆழமான அனுபவத்தை ஒரு முறை எண்ணி பாருங்க. நாம தேடுற பிரபஞ்ச நடனம், நமக்கான அமைதி அந்த ஒரு சிறிய காற்றுல ஒளிஞ்சிருக்கலாம். இந்த சிறப்பான தேடல்ல எங்களோட இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான அலசல்ல சந்திப்போம்.